வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் நலத்திட்டங்கள் பார்க்கலாம். போன வீடியோவில் பெண்கள் நலத்திட்டங்கள் பார்த்தோம். அந்த வீடியோவில் ஒரு சில திட்டங்கள் இந்த வீடியோவிலும் ரிப்பீட் ஆகலாம். அதை நீங்கள் ரிவிஷனுக்காக எடுத்துக்காங்க. ஃபஸ்ட்டு ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் ICDS. ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் ICDS எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1975 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த அமைச்சகம் அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். பயனாளிகள் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களும் இதனுடைய பயனாளிகள். ஊட்டச்சத்து, சுகாதாரம், தடுப்பூசி, சுகாதார பரிசோதனைகள், பரிந்துரை சேவை மற்றும் முன்பருவ கல்வி இதெல்லாமே இந்த ICDSல கொடுப்பாங்க. அடுத்தது அங்கன்வாடி சென்டர்ஸ் மூலமாக இந்த ICDS செயல்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் SNP 1970களில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து திட்டம். இது ICDS உடன் 1975 இணைக்கப்பட்டது. குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுடைய ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள். அடுத்தது மூணாவது குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை நேஷனல் பாலிசி ஃபார் சில்ட்ரன். குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை 1974 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குழந்தைகளுடைய உயிர் வாழ்வு, வளர்ச்சி, கல்வி மற்றும் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்தியாவின் ஆரம்பகால முக்கிய சைல்டு வெல்ஃபேர் பாலிசி தான் இந்த குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை. எந்த வருஷம் அப்படின்னா 1974. அடுத்தது தேசிய குழந்தைகள் நிதியம். தேசிய குழந்தைகள் நிதியம் நேஷனல் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் 1979 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழந்தைகளின் நலனுக்கான வாலண்டரி ஆர்கனைசேஷன் மூலமாக நிதியை கொடுக்கறது தான் அந்த தேசிய குழந்தைகள் நிதியத்துடைய முக்கியமான குறிக்கோள். அடுத்தது தேசிய குழந்தைகள் விருது நேஷனல் சைல்டு அவார்ட் 1996 முதல் முக்கிய தேசிய விருது அமைப்பாக இந்த தேசிய குழந்தைகள் விருது செயல்பட்டது. அசாதாரண சாதனை புரியும் குழந்தைகளை ஊக்குவித்தல். பின்னர் இது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்காருடன் என்ற பெயரில் வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மதிய உணவு திட்டம் மிட் டே மீல் ஸ்கீம் 1995 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நீதி கட்சி ஆட்சியிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1920 சென்னை 1000 விளக்கு பகுதியில். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியில் சமைத்த உணவு, ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல், பள்ளி வருகையை அதிகரித்தல், இடைநிற்றலை குறைத்தல் இதுதான் அந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். இப்போ தற்போதைய பெயர் என்னதுன்னா PM போஷன். மதிய உணவு திட்டத்துடைய தற்போதைய பெயர் PM போஷன். அடுத்தது இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை சுகாதார திட்டம் RCH எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1997 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தாய் மற்றும் குழந்தை சுகாதார சேவைகளை ஒருங்கிணைக்கிறது தான் இந்த இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை சுகாதார திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள். தாய் மற்றும் குழந்தையுடைய சுகாதார சேவைகளை ஒருங்கிணைத்தல், குழந்தையுடைய இறப்பு மற்றும் தாய் இறப்பை குறைத்தல். அடுத்த திட்டம் அனைவருக்கும் தொடக்க கல்வி இயக்கம் சர்வ சிக்ஷா அபியான். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2001 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தரமான தொடக்க கல்வியை வழங்குதல் தான் இந்த சர்வ சிக்ஷா அபியான். அனைவருக்கும் கல்வி, பள்ளி அணுகல், பாலின சமூக இடைவெளியை குறைத்தல் இது பின்னர் சமக்ரா சிக்ஷாவின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைக்கப்பட்டது சர்வ சிக்ஷா அபியான். அடுத்த திட்டம் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. இந்த கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2004 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கான தங்கியிருந்து கல்வி பெறும் பள்ளிகள் தான் இந்த கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. அடுத்தது பெண் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் பள்ளி தொடர்ச்சியை மேம்படுத்துதல். அடுத்தது தேசிய பெண் குழந்தைகளுடைய தினம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜனவரி 24.
அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைகளுடைய தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போ அப்படின்னா ஜனவரி 24. பெண் குழந்தைகளுடைய உரிமைகள், கல்வி, சுகாதாரம் மற்றும் சம வாய்ப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினத்துடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம். தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் 2007 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் கண்காணித்தல். தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம். அடுத்த திட்டம் என்னது? தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம் 1988 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குழந்தை தொழிலாளர்களை அடையாளம் கண்டு சிறப்பு பயிற்சி, கல்வி மூலம் முறையான கல்விக்குள் கொண்டு வருதல். இதுதான் இந்த தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். எந்த வருஷம் அப்படின்னா 1988. சைல்டு லேபர் தொடர்பான முக்கிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். அடுத்தது தேசிய மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMSS எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2008. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த திறமையான மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது தான் இந்த NMMSS திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள். பள்ளி படிப்பை தொடர செய்வது மற்றும் டிராப் அவுட்டை குறைப்பதும் இதனுடைய முக்கியமான குறிக்கோள். அடுத்தது ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ICPS. ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 2009. பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கான சைல்டு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் தான் இந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். ஆதரவற்ற, கைவிடப்பட்ட, ஆபத்தான சூழலில் உள்ள குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. இந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தற்போது மிஷன் வாத்சல்யாவுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். சட்டம் வந்து 2009 கொண்டு வந்திருப்பாங்க. நடைமுறை வந்து 2010 ஏப்ரல் 1 6 முதல் 14 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி. ஆர்டிகல் 21A வந்து அடிப்படை கல்வி வந்து சொல்லுது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்போ அப்படின்னா 2009. அடுத்த திட்டம் தேசிய குழந்தைகள் செயல் திட்டம். தேசிய குழந்தைகள் செயல் திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2005. குழந்தைகளுடைய சர்வைவல், டெவலப்மெண்ட், ப்ரொடெக்ஷன், அதாவது அவங்க எப்படி அவங்களுடைய மேம்பாடு, பாதுகாப்பு, அவங்க பங்கேற்பு இதெல்லாமே மேம்படுத்துறது தான் இந்த தேசிய குழந்தைகள் செயல் திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2005. அடுத்தது சப்லா எப்போ அப்படின்னா 2010. இளம் பெண்களுடைய ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை திறன்களை மேம்படுத்தும் திட்டம் தான் இந்த சப்லா. எந்த வருஷம்? 2010. அடல்ட் அந்த 18 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு நியூட்ரிஷன் ப்ளஸ் லைஃப் ஸ்கில்ஸ், வெக்கேஷ்னல் சப்போர்ட் இதெல்லாமே கொடுக்குறது தான் இந்த சப்லா திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள். 18 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மேம்பாடு, வாழ்க்கை திறன் இதெல்லாமே வந்து சொல்லுவாங்க. இந்த சப்லா திட்டம் 2010 கொண்டு வந்தது. தற்போது ஸ்கீம் ஃபார் அடல்ட் கேர்ள்ஸ் அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிஷோர் சக்தி யோஜனா KSY அப்படின்னா கிஷோர் சக்தி யோஜனா எந்த வருஷம் அப்படின்னா 2000. இளம் பெண்களுடைய நியூட்ரிஷன், ஹெல்த் மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை மேம்படுத்துதல் தான் இந்த கிஷோரி சக்தி யோஜனா. இது 2000. பின்னர் சப்லா போன்ற திட்டங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டது. இந்த சப்லா திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2010. இந்த திட்டம் வந்து தற்போது வந்து இந்த அடல்ட் ஃபார் கேர்ள்ஸ் அப்படி அந்த திட்டத்துக்கு கூட ஒருங்கிணைப்பு செஞ்சுருக்காங்க. அடுத்தது தேசிய இளையோர் கொள்கை நேஷ்னல் யூத் பாலிசி. 2003 வந்து தேசிய இளையோர் கொள்கை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இளைஞர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, திறன், சுகாதாரம் மற்றும் சமூக பங்கேற்பை மேம்படுத்துதல். 2003 கொண்டு வந்திருப்பாங்க. இளைஞர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, திறன், சுகாதாரம் மற்றும் சமூக பங்கேற்பை மேம்படுத்துதல் தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான கொள்கை. தேசிய இளையோர் படை நேஷ்னல் யூத் கார்ப்ஸ் 1970களில் இருந்து யூத் வாலண்டியர் இனிஷியேட்டிவ்ஸ்
பின்னர் இந்த NYC ஃப்ரேம்வொர்க்காக விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. இளைஞர்களுடைய சமூக சேவை மற்றும் நேஷனல் பில்டிங் நடவடிக்கையில் ஈடுபடுத்துறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ எப்போ தொடக்கம் பார்க்கும்போது 2015 ஜனவரி 22. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். பயனாளிகள் பெண் குழந்தைகள், குழந்தை பாலின விகிதத்தை மேம்படுத்துதல், பெண் குழந்தையை பாதுகாத்தல் மற்றும் கல்வி அளித்தல். ஆரம்பத்தில் குறைந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ கொண்ட மாவட்டங்களில் கவனம் செலுத்தப்பட்டது. இது நேரடியாக பணம் வழங்கும் திட்டம் அல்ல, சமூக மனப்போக்கு மற்றும் நடத்தை மாற்றத்தை உருவாக்கும் திட்டம். 2021-26 காலத்தில் மிஷன் சக்தியில் சம்பல் எந்த திட்டம்? சம்பல் திட்டத்துக்கு கீழே இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வருஷம்? 2015. அடுத்தது சுகன்யா சம்ரிதி யோஜனா. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ எந்த திட்டம்னா சம்பல் திட்டம். சுகன்யா சம்ரிதி யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2015. எந்த அமைச்சகம்னா நிதி அமைச்சகம். பெண் குழந்தைகளுக்கான சிறு சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் எதிர்கால கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்கான சேமிப்பை ஊக்குவிக்கிறது தான் இதனுடைய திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள். பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ இயக்கத்துடன் தொடர்புடைய முக்கிய சேமிப்பு திட்டமாகும். கேர்ள் சைல்ட் சேவிங்ஸ், அதுதான் சுகன்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த திட்டம் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம். பயனாளிகள் பார்க்கும்போது இளைஞர்கள், தொழில் சார்ந்த திறன் பயிற்சி வழங்குறது தான் இந்த பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாவுடைய முக்கியமான நோக்கம். பயிற்சி முடித்தவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. வேலைவாய்ப்புக்கு தேவையான திறன்களை வளர்த்தல். பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா எந்த வருஷம்? 2015. ஸ்கில் இந்தியா மிஷன். ஸ்கில் இந்தியா மிஷன் தொடக்கம் 2015. இளைஞர்களுடைய திறன் மேம்பாடு, தொழில் சந்தைக்கு தேவையான திறன்களை உருவாக்குதல். இந்த பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா உள்ளிட்ட பல ஸ்கில் டெவலப்மெண்ட் முயற்சிகளுடன் தொடர்புடையது தான் இந்த ஸ்கில் இந்தியா மிஷன். எந்த வருஷம்? 2015. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சிறு தொழில் தொடங்க விரும்புபவருக்கு கடன் கொடுக்கறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். இளைஞர்களை தொழில் முனைவோராக்க ஊக்குவிக்கிறது. மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு நிதி அணுகலை அதிகரித்தல். இதுதான் இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது அடல் ஓய்வூதிய யோஜனா. அடல் பென்ஷன் யோஜனா எந்த வருஷம் அப்படின்னா 2015. அமைப்பு சாரா துறையினருக்கு பென்ஷன் திட்டம். இளைஞர்களுக்கும் ஆரம்ப வயதிலேயே இந்த பென்ஷன் சேவிங்ஸை உருவாக்கும் வாய்ப்பு கொடுக்குறது தான் இந்த அடல் ஓய்வூதிய திட்டம். இதெல்லாமே இளைஞர்களை பற்றி பார்க்கறதுனால இந்த திட்டங்கள் எல்லாம் வருது. அடுத்தது அடல் டிங்கரிங் லேப்ஸ். அடல் டிங்கரிங் லேப்ஸ் எந்த வருஷம் அப்படின்னா 2016 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நிதி ஆயோக் கூடிய அடல் இனோவேஷன் மிஷன். பள்ளி மாணவர்கள் அறிவியல், டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கோடிங், இனோவேஷன் ஆகியவற்றில் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங். அந்த முக்கியமான குறிக்கோள் இந்த அறிவியல், டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ் இதில் எல்லாமே மாணவர்களுடைய கற்பனை திறனை வளர்க்குறது தான் முக்கியமான குறிக்கோள். மாணவர்களிடையே இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங் திறனை வளர்க்குறது. அடல் டிங்கரிங் லேப்ஸ் தான் இந்த அடல் இன்னோவேஷன் மிஷன். எந்த வருஷம் அப்படின்னா அடல் டிங்கரிங் லேப்ஸ் 2016. அடல் இன்னோவேஷன் மிஷனு 2016. எந்த அமைச்சகம் அப்படின்னா நிதி ஆயோக். பள்ளி மாணவர்கள் முதல் இளைஞர்கள் வரைக்கும் இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது. இன்னோவேஷன் மற்றும் என்டர்பிரனர்ஸ், அதாவது தொழில் முனைவர்களை ஊக்குவித்தல். அடல் டிங்கரிங் லேபுடைய முக்கிய ஸ்கூல் லெவல் இனிஷியேட்டிவ்.
இனிஷியேட்டிவ் தான் அது. அடுத்தது பிரதான் மந்திரி யுவா யோஜனா என்னது அப்படின்னா, பிரதான் மந்திரி யுவா யோஜனா அப்படின்னா என்னதுன்னா, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2016. இளைஞர்களுக்கான என்டர்பிரனர்ஸ்னா தொழில் முனைவோருக்கான கல்வியை உருவாக்குதல். இளைஞர்களுக்கான தொழில் முனைவோர் கல்வியை உருவாக்குதல் தான் இந்த பிரதான் மந்திரி யுவா யோஜனா. இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்குதல், என்டர்பிரனர் தொழில் முனைவு கல்வி மற்றும் இந்த இளைஞர்களுக்கு புது முயற்சி உருவாக்குறதா இந்த திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள். அடுத்த திட்டம் தேசிய தொழில் பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம், NAPS. தேசிய தொழில் பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 2016. இளைஞர்களுக்கு இந்த அப்பரண்டிஸ் வாய்ப்புகளை ஏற்படுத்துறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள். தொழில் பயிற்சி மூலம் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரியில் இந்த இணைப்பை வலுப்படுத்துறதுக்காகவும் தேசிய தொழில் பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 2016. அடுத்த திட்டம் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. இந்த மாத்ரு வந்தனா யோஜனா எதுக்காக அப்படின்னா பெண்களுக்காக மற்றும் குழந்தைகளுக்காக. நாடு முழுவதும் ஜனவரி 1, 2017 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள், தாய் மற்றும் குழந்தையுடைய ஆரோக்கியம் ஊட்டச்சத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. முதல் குழந்தைக்கு 5000 ரூபாய், இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் 6000. 2022 முதல் இரண்டாவது பெண் குழந்தைக்கும் அந்த திட்டம் விரிவாக்கப்பட்டது. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா மிஷன் சக்தியில் சமர்த்தியா பிரிவில் உள்ளது. இது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா மிஷன் சக்தியில் எந்த பிரிவில் இருக்குது? சமர்த்தியா பிரிவில் இருக்குது. அடுத்தது போஷான் அபியான். போஷான் அபியான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2018. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகள், கர்ப்பிணிகள், இளம் பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் அவங்கக்கிட்ட ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைத்தல், ஸ்டன்னிங், அண்டர் நியூட்ரிஷன், அனிமியா போன்ற பிரச்சனைகளை குறைத்தல் முதல் 1000 நாட்கள் மிகவும் முக்கியமான காலமாக கருதப்படுகிறது. எந்த திட்டத்தில் அப்படின்னா இந்த போஷான் அபியான் திட்டத்தில். அடுத்தது கேலோ இந்தியா. கேலோ இந்தியா திட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 2018. குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுடைய நலனுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. பள்ளி மற்றும் இளம் விளையாட்டு வீரர்களை அடையாளம் காணுதல் தான் இந்த கேலோ இந்தியா திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள். விளையாட்டு திறனை வளர்த்தல், இந்தியாவில் இந்த கிராஸ் ரூட்ஸ் ஸ்போர்ட்ஸை வலுப்படுத்துறது. அடுத்தது சமக்ரா சிக்ஷா. சமக்ரா சிக்ஷா 2018-19 காலகட்டத்தில் தொடங்கியிருப்பாங்க. முன் பள்ளி முதல் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த சமக்ரா சிக்ஷா பள்ளி கல்வியை ஒருங்கிணைந்த முறையில் மேம்படுத்துதல். இது 3 பழைய திட்டங்களை ஒன்றிணைத்தது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் SSA, ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA, டீச்சர் எஜுகேஷன். இது 3 சேர்ந்தது தான் இந்த சமக்ரா சிக்ஷா. என்னென்ன? சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், டீச்சர் எஜுகேஷன். அதுக்கப்புறம் இது எல்லாமே சமக்ரா சிக்ஷா. ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான் பாரத் எப்போ அப்படின்னா 2018. சுகாதார பாதுகாப்பு திட்டம். தகுதியுள்ள குடும்பங்களுடைய குழந்தைகளும் பயனாளியாக இருக்கலாம். தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் எந்த வருஷம் அப்படின்னா 2018. பின்னர் போஷான் அபியான் என முக்கியமாக அறியப்படுது. அடுத்தது தேசிய கிரேச் திட்டம் அப்படின்னா 2018 கிரே திட்டம் வேலைக்கு செல்லும் தாய்மார்களுடைய சிறு குழந்தைகளுக்கான டே கேர் சப்போர்ட் தான் இந்த திட்டம். எந்த வருஷம்? 2018. குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 2018. பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கு உதவி. அடுத்த திட்டம் தேசிய குழந்தைகள் இல்ல திட்டங்கள் CCIS. இதுவும் 2018. குழந்தைகள் இல்லங்கள் மற்றும் சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக பாதுகாப்பு மற்றும் சப்போர்ட் கொடுக்கறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். தேசிய குழந்தை இல்ல திட்டங்கள் 2018. தேசிய
குழந்தைகள் செயல் திட்டம் எப்போ அப்படின்னா 2018 குழந்தைகளுடைய உயிர் வாழ்வு, வளர்ச்சி, கல்வி, பாதுகாப்பு, பங்கேற்பு இதெல்லாமே வந்து மேம்படுத்துவாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா. இந்த பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2018. ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு ஹெல்த் அஷூரன்ஸ், குழந்தைகளுக்கும் குடும்பத்தின் தகுதியின் அடிப்படையில் பயனாளியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா எந்த வருஷம் 2018. அடுத்தது தேசிய கல்விக் கொள்கை 2020. பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வியில் பெரிய மாற்றத்திற்கான தேசிய கொள்கை தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை 5+3+3+4 ஸ்கூல், அந்த பள்ளியுடைய வடிவமைப்பு 5+3+3+4. ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ், ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, டிஜிட்டல் லேர்னிங், வெக்கேஷனல் எஜுகேஷன், ஹாலிஸ்டிக் எஜுகேஷன் இது எல்லாமே வந்து கொடுக்குறது தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையுடைய முக்கியமான நோக்கம். குழந்தையுடைய முழுமையான வளர்ச்சியில் இது பங்கேற்கும். அதுக்கப்புறம் பிஎம்இ வித்யா. பிஎம்இ வித்யா அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 2020. டிஜிட்டல் மற்றும் ஆன்லைன் எஜுகேஷன், மாணவர்கள் வீட்டிலிருந்தே கல்வியை தொடர உதவுதல் தான் இந்த பிஎம்இ வித்யா. டிவி சேனல்ஸ், ஆன்லைன் கண்டென்ட், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகியவற்றின் மூலமாக கல்வி வந்து தருவாங்க. அடுத்து தீக்ஷா போர்ட்டல். தீக்ஷா போர்ட்டல் எந்த வருஷம் அப்படின்னா 2017 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் தான் வந்து இந்த தீக்ஷா. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம், பாட புத்தகங்கள், அப்புறம் கியூஆர் லிங்க்டு கண்டென்ட், டிஜிட்டல் லேர்னிங் ரிசோர்ஸ் இது எல்லாமே வந்து இந்த தீக்ஷா போர்ட்டலில் இருக்கும். எந்த வருஷம் அப்படின்னா 2017. பிஎம் போஷான் உடைய தற்போதைய மிட் டே மீல் வடிவம், புதிய பெயர் வந்து 2021. இந்த அடிப்படை திட்டம் எதோடதுன்னா இந்த மிட் டே மீல் ஸ்கீம் 1995 அடிப்படையாக கொண்டு தான் இந்த பிஎம் போஷான் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். பள்ளி மாணவர்களுடைய ஊட்டச்சத்தை மேம்படுத்தும், பள்ளி வருகை மற்றும் ரெட்டென்ஷனை வந்து ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன். பிரதான் மந்திரி கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மே 29, 2021. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் இந்த பிரதான் மந்திரி கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. COVID-19 காரணமாக பெற்றோர் மற்றும் சட்டப்பூர்வ பாதுகாவலரை இழந்த குழந்தைகளுக்காக பிரதான் மந்திரி கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் எதிர்கால நிதி ஆதரவு வழங்குதல், பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்விக்கு உதவி, 18 வயது முதல் மாதாந்திர ஃபினான்சியல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த பிஎம் கேர்ஸ் மூலமாக. 23 வயதில் பிஎம் கேர்ஸ் கார்பஸ் மூலம் 10 லட்சம் பெறும் வகையில் ஏற்பாடு. COVID-19 காலத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்காக இந்த பிஎம் கேர்ஸ். அடுத்தது மிஷன் சக்தி. மிஷன் சக்தி 2021-22 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு மற்றும் அதிகாரமளித்தலுக்காக. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு சேஃப்டி, செக்யூரிட்டி மற்றும் எம்பவர்மெண்ட் சர்வீஸ் இதெல்லாமே கொடுக்குறது தான் இந்த மிஷன் சக்தியோடைய முக்கியமான குறிக்கோள். இந்த மிஷன் சக்தியில் 2 பிரிவு இருக்குது, சம்பல் மற்றும் சமர்த்தியா. சம்பலில் என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒன்று மனப்பாடம் பண்ணிவிட்டு இன்னொன்று கூட ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். சம்பலில் வந்து ஒன் ஸ்டாப் சென்டர்னா சம்பல். உமன் ஹெல்ப்லைன் 181 இருக்குல்ல, அது வந்து சம்பலில் வரும். பேட்டி பச்சோவோ பேட்டி பதவோ இதுவும் வந்து 2015 கொண்டு வந்திருப்பாங்கள்ல, இதுவும் வந்து சம்பல். நாரி அதலாத் இது சம்பல். ஒன் ஸ்டாப் சென்டர், உமனுடைய ஹெல்ப்லைன் 181, பேட்டி பச்சோவோ பேட்டி பதவோ, நாரி அதலாத். அடுத்தது சமர்த்தியால பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, பால்னா, சக்தி சதன், சக்தி நிவாஷ், ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். நெக்ஸ்ட்டு
மிஷன் வாத்சல்யா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2021-22 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. புதிய அம்பர்லா மிஷன் தான் இந்த மிஷன் வாத்சல்யா. 2021-22 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குழந்தைகளுடைய பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக கடினமான சூழ்நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, மறுவாழ்வு மற்றும் வளர்ச்சி, சைல்ட் ரைட்ஸ், போஸ்டர் கேர், ஸ்பான்சர்ஷிப், அடாப்ஷன், ஆஃப்டர் கேர், அதுக்கப்புறம் ஜூவனைல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாமே கொடுப்பாங்க. இந்த இன்ஸ்டியூட் மூலமாக அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ICPS உடைய மறுவடிவம் தான் மிஷன் வாத்சல்யா. அடுத்தது மிஷன் சக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷான் 2.0. மிஷன் சக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷான் 2.0 2021-22 குழந்தைகள், கர்ப்பிணிகள், இளம்பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து, இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், இதில் முக்கியமாக அங்கன்வாடி சர்வீஸ், போஷான் அபியான், ஸ்கீம் ஃபார் அடல்ட், அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டம் முக்கிய வழிகாட்டியாக அமையுது. அடுத்தது போஷான் பி படாய் பி அப்படின்னா மே 10, 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 0 வயது, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து 6 வயது வரைக்கும் அங்கன்வாடி சென்டர்ஸ் மூலமாக ஊட்டச்சத்துடன் ஆரம்பகால கல்வியும் வழங்குறது தான் இந்த போஷான் பி படாய் பி இதனுடைய முக்கியமான குறிக்கோள். 0லேருந்து 3 வயது வரைக்கும் இயர்லி ஸ்டிமுலேஷன், அதுக்கப்புறம் 3லேருந்து 6 வயசு வரைக்கும் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் கொடுப்பாங்க. விளையாட்டு அடிப்படையிலான லேர்னிங், மாற்றுத்திறனாளி குழந்தைகளையும் இது உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த திட்டம் பால்னா. மிஷன் சக்தி காலத்தில் சிறு குழந்தைகளுக்கான இந்த டே கேர் ஃபெசிலிட்டியை கொடுப்பாங்க. இது இந்த மிஷன் சக்தி திட்டத்தில் கீழே வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான குழந்தை பராமரிப்பு உதவி தான் இந்த பால்னா திட்டம். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான டே கேர், நியூட்ரிஷன், ஹெல்த் மற்றும் இயர்லி டெவலப்மெண்ட் சப்போர்ட் கொடுப்பாங்க. மிஷன் சக்தியில் சமர்த்தியாவில் கீழே தான் இந்த பால்னா திட்டம் இருக்குது. அடுத்தது சக்தி சதன். சக்தி சதன்னா என்னதுன்னா ஆதரவு தேவைப்படும் பெண்களுக்கான ஷெல்டர் மற்றும் ரீஹபிலிட்டேஷன், குறிப்பாக ரொம்ப கஷ்டத்தில் மோசமான நிலையில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம் கொடுப்பாங்க. மிஷன் சக்தியில் சமர்த்தியாவில் இருக்காங்க. ஒன் ஸ்டாப் சென்டர் 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான திட்டம் தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர். வன்முறை அல்லது அவசர சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு ஒரே இடத்தில் உதவி செய்வாங்க. லீகல் சப்போர்ட்டு, மெடிக்கல் சப்போர்ட்டு, போலீஸ் அசிஸ்டன்ஸ், கவுன்சிலிங், டெம்பரவரி ஷெல்டர் இதெல்லாமே கொடுப்பாங்க. இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் தற்போது மிஷன் சக்தியில் இருக்குது. அடுத்தது பெண்கள் உதவி எண் 181. பெண்களுக்கு அவசர உதவி மற்றும் தகவல் தரதான் இந்த பெண்கள் உதவி எண். மிஷன் சக்தியில் சம்பல் திட்டத்தில் இருக்குது. பெண்கள் உதவி எண் நாரி அதலாத்தும் சம்பலில் தான் இருக்கும். மிஷன் சக்தி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய இன்டர்வென்ஷன், பெண்களுக்கு சிறிய அளவிலான குடும்ப இல்லை சமூக பிரச்சனைகளில் மெடிடேஷன் மற்றும் கிரேவன்ஸ் ரெட்ஷல் இதெல்லாம் கொடுக்கறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். பெண்களுடைய நீதி அணுகலை எளிதாக்குதல் சம்பல் திட்டத்துடைய ஒரு துணை பகுதி. அடுத்தது PM ஸ்ரீ ஸ்கூல் 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. PM ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 மாதிரி பள்ளிகளாக இந்த PM ஸ்ரீ பள்ளிகள் இருக்குது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், டிஜிட்டல் லேர்னிங், கிரீன் ஸ்கூல்ஸ், மாடர்ன் லெபார்ட்டரிஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங் இதெல்லாமே இந்த PM ஸ்ரீ ஸ்கூலில் இருக்குது. PM யாஷ்வி 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் OBC, EBC, DNT மாணவர்களுக்காக இந்த PM யாஷ்வி திட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 2022 எந்த அமைச்சகம்? சமூக நீதி மற்றும்
அதிகாரமளித்தல் அமைச்சகம். கல்வி மற்றும் ஸ்காலர்ஷிப் சப்போர்ட், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுடைய கல்வியை ஊக்குவிக்க தேசிய கல்வி உதவித்தொகை போர்ட்டல், தேசிய கல்வி உதவித்தொகை போர்ட்டல் NSP, நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல், பல்வேறு சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்காலர்ஷிப்களுக்கு ஒருங்கிணைந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் இந்த தேசிய கல்வி உதவித்தொகை. மாணவர்கள் ஸ்காலர்ஷிப்க்கு விண்ணப்பிக்கவும் ஸ்டேட்டஸை கண்காணிக்கவும் இது உதவுது. பிரதான் மந்திரி விஸ்வகர்மா, 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் ஆர்டிசன்ஸ் ஸ்கில் ட்ரைனிங் டூல்கிட் இன்சென்டிவ் கிரெடிட் சப்போர்ட், இதெல்லாமே இந்த பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள். இளைஞர்களுக்கும் ட்ரெடிஷ்னல் ட்ரேடஸில் ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்றும் தொழில் முனைவோராக்க வாய்ப்பை ஏற்படுத்துறது தான் இந்த பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள். 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இளைஞர்களுக்காக மை பாரத் யுவா பாரத் 2023 அக்டோபர் 31 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 15 வயதிலிருந்து 29 வயது வரை உள்ள இளைஞர்களுக்கு முக்கிய இலக்காக கொண்டது இந்த திட்டம். யூத், அதாவது இளைஞர்கள் தான் யூத் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. வாலண்டியர்னா தொழில் முனைவோர்கள், அதுக்கப்புறம் தன்னார்வலர்கள், நேஷ்னல் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங். இளைஞர்களை நாட்டின் வளர்ச்சியில் நேரடியாக ஈடுபடுத்தல் தான் இந்த மை பாரத் திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். எந்த வருஷம் அப்படின்னா 2023 அக்டோபர் 31 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2026 ஆகஸ்ட் நிலவரப்படி மை பாரத் திட்டத்தில் 2.46 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் பதிவு செய்து உள்ளனர். அதுக்கப்புறம் PM இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இளைஞர்களுக்கு பெரிய நிறுவனங்களில் இந்த இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு கொடுக்கறது தான் இந்த PM இன்டர்ன்ஷிப் ஸ்கீமோடைய முக்கியமான நோக்கம். 2024 கிளாஸ் ரூம் லேர்னிங் ரியல் வேர்ல்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக அது கூட இணைக்கிறது. வேலையின்மை மற்றும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஸ் அதிகரிக்கிறது. 2026 எலிஜிபிலிட்டியில் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. PM யுவா 3.0 எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2025 இளம் எழுத்தாளர்களுக்கான இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், இளம் எழுத்தாளர்களை அடையாளம் கண்டு வளர்த்தல், ரீடிங், ரைட்டிங் மற்றும் இந்தியன் லிட்ரேச்சரை ஊக்குவித்தல் தான் இந்த PM யுவா 3.0 திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள். அடுத்தது விளையாட்டுன்னு பார்க்கும்போது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2018 முதல் பள்ளி மற்றும் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இந்த கிராஸ் ரூட்ஸ் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷனை வளர்க்குறதுக்காக, இந்த தேசிய அளவில் திறமைகளை வளர்க்குறதுக்காக கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் சொல்லிட்டு 2018 முதல் இந்த விளையாட்டை இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேலோ இந்தியா மிஷன் 2026-27 பட்ஜெட்டில் விளையாட்டு திறமைகளை நாடு முழுவதும் கண்டறிந்து வளர்க்கணும். கோச்சிங் டெவலப்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ், டெக்னாலஜி, அத்லெட் டெவலப்மெண்ட் பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திறன்களை எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AVGC கண்டென்ட் கிரியேட்டர் லேப்ஸ் யூனியன் பட்ஜெட்டில் 2026-27 15,000 பள்ளிகள், 500 கல்லூரிகள், அந்த 15,000 பள்ளிகள்லையும் 500 கல்லூரிகளிலும் அனிமேஷன், விசுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக்ஸ், இந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய கிரியேட்டிவிட்டி மற்றும் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இதெல்லாமே வளர்க்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது மல்டி ஸ்கில்டு கேர்கிவர்ஸ் ட்ரைனிங் எதற்காக அப்படின்னா 2026-27 பட்ஜெட்டில் 1.5 லட்சம் இந்த கேர்கிவர்ஸ் பயிற்சி வழங்குவாங்க. இதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. அடுத்தது
யூனிவர்சிட்டி டவுன்ஷிப்ஸ் 2026-27 பட்ஜெட்டில் அறிவிப்பு செஞ்சுருப்பாங்க. 5 பல்கலைக்கழகத்தோடைய டவுன்ஷிப்ஸ் இதில் வந்து ஹையர் எஜுகேஷன், ரிசர்ச், ஸ்கில்லிங், அதுக்கப்புறம் வந்து ரெசிடென்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழில் வளர்ச்சி காரிடார்ஸ் அருகே உயர்கல்வி எக்கோசிஸ்டம் வந்து உருவாக்குறது தான் இந்த யூனிவர்சிட்டி டவுன்ஷிப்போடைய முக்கியமான குறிக்கோள். அடுத்தது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் ஈஸ்டர்ன் இந்தியா 2026-27 பட்ஜெட்டில் டிசைன் எஜுகேஷன் மற்றும் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸை வளர்க்குறது தான் இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனுடைய முக்கியமான குறிக்கோள். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்பை விரிவுபடுத்துதல். அடுத்தது சமக்ரா சிசு பால் ஸ்வஸ்திய காரியகிராம் சமக்ரா சிசு பால் ஸ்வஸ்திய காரியகிராம் SSBSK 2026 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிறப்பு முதல் 36 மாதங்கள் வரை குழந்தைகளுக்கு ஹோம் பேஸ்ட் மற்றும் கம்யூனிட்டி பேஸ்ட் சைல்டு ஹெல்த் கேர் தான் இந்த சமக்ரா சிசு பால் ஸ்வஸ்திய காரியகிராமுடைய முக்கியமான நோக்கம். HBNC மற்றும் HBYC சேவைகளை ஒருங்கிணைக்கும் முயற்சி குழந்தைகளின் ஆரம்பகால சுகாதாரம் மற்றும் வளர்ச்சியை வந்து வலுப்படுத்தும். அடுத்தது ஏகலைவா மாடல் ரெசிடென்டல் ஸ்கூல் எந்த வருஷம்னா 1997-98 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பழங்குடியினர் மாணவர்களுக்கான ரெசிடென்டல் ஸ்கூல் தரமான கல்வி, தங்குமிடம், விளையாட்டு மற்றும் திறன் வளர்ச்சியை வந்து கொடுப்பாங்க. தொலைதூர ட்ரைபல் பகுதிகளில் தரமான பள்ளி கல்வியை வழங்குதல். ST சில்ட்ரன்ஸ் இதில் வந்து இந்த ஏகலைவா மாடல் ரெசிடென்டல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நினைவில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் ஃபெல்லோஷிப் அண்ட் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஆஃப் ST ஸ்டூடெண்ட்ஸ் ST மாணவர்களின் உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் மற்றும் ரிசர்ச்சுக்காக இந்த நேஷ்னல் ஃபெல்லோஷிப் அண்ட் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி கல்விக்கு வாய்ப்பை அதிகரித்தல். அதுக்கப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்டர் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பொது கல்வி அமைப்பில் இணைத்தல் தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்டர் சமக்ரா சிக்ஷா. அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கல்வி, உதவி சாதனங்கள், ரிசோர்ஸ் சப்போர்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் போன்ற உதவிகள். அதுக்கப்புறம் பிரசாத்ன்றது என்னதுன்னா சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழே பள்ளிகளில் ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள குழந்தைகளை ஆரம்ப நிலையில் அடையாளம் காண உதவும் இந்த ஸ்க்ரீனிங் டூல் தான் இந்த பிரசாத். இது யாருக்காக அப்படின்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக, ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள குழந்தைகளுக்காக 21 குறைபாடுகளை வந்து அடையாளம் கண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட் வித் டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஃப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக், டாப் கிளாஸ் எஜுகேஷன் இந்த கல்வியை தொடர நிதி உதவி. அடுத்தது பிரதான் மந்திரி உயர்தர கல்வி இயக்கம் PM உஷா. இந்த PM உஷான்றது RUSAக்கு மாற்றா இந்த PM உஷான்ற திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? RUSAன்றது 2013 கொண்டு வந்திருப்பாங்க. 2ஆம் கட்டம் 2018. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020க்கு ஏற்ப இந்த PM உஷா வந்து வடிவமைப்பு செஞ்சுருக்காங்க. மாநில உயர்கல்வி நிறுவனங்களை வந்து வலுப்படுத்துறது. அக்சஸ், ஈக்வட்டி, குவாலிட்டி, எக்ஸலன்ஸ் தான் இந்த PM உஷா திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள். ராஷ்ட்ரிய உச்சத சிக்ஷா அபியான் RUSA 2013 கொண்டு வந்திருப்பாங்கல்ல. ராஷ்ட்ரிய உச்சத சிக்ஷா அபியான் தான் RUSA 2013 கொண்டு வந்திருப்பாங்க. மாநில உயர்கல்வி நிறுவனங்களுக்கான மத்திய ஆதரவு, உயர்கல்வியில் அக்சஸ், ஈக்வட்டி மற்றும் குவாலிட்டியோடைய மேம்பாடு தான் இந்த ராஷ்ட்ரிய உச்சத சிக்ஷா அபியானுடைய முக்கியமான நோக்கம். இது பின்னர் PM உஷா என மாற்றியமைக்கப்பட்டது. அடுத்தது ஸ்டடி இன் இந்தியா ப்ரோக்ராம் 2018 கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியா உயர்கல்வி நிறுவனங்களுக்கு வெளி மாணவர்களை ஈர்த்தல்,
இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் ஹப்பாக இந்தியாவை வளர்த்தல் தான் இந்த ஸ்டடி இன் இந்தியா ப்ரோக்ராமுடைய முக்கியமான நோக்கம். அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் இன்னோவேஷன் இன் சயின்ஸ் பர்ஷிட் ஃபார் இன்ஸ்பயர்ட் ரிசர்ச். பள்ளி மாணவர்கள் முதல் இளம் ஆராய்ச்சியாளர்கள் வரை இந்த திட்டம் வந்து இன்ஸ்பயர் திட்டம் வந்து கொண்டு போகும். அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சியை ஊக்குவித்தல், திறமையான மாணவர்களை சயின்ஸ் ரிசர்ச்சுக்கு ஈர்த்தல். இன்ஸ்பயர் அவார்ட் வந்து என்னதுன்னா மானக். இந்த மானக் அவார்ட் வந்து எதுக்காக அப்படின்னா பள்ளி மாணவர்கள் புதிய ஐடியாஸ் மற்றும் இன்னோவேஷனுக்காக கொடுப்பாங்க. மாணவர்களுடைய சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் மற்றும் ப்ராப்ளம் சால்விங் திறனை வளர்த்தல், சிறந்த ஸ்டூடெண்ட் இன்னோவேஷனை வந்து ஊக்குவித்தல். அடுத்தது அடல் இன்னோவேஷன் மிஷன் பார்த்தோம் 2016. இதில் புதுமை மற்றும் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பாங்க. அடல் டிங்கரிங் லேப் மூலமாக இளைஞர்களுடைய இன்குபேஷன் மற்றும் தொழில் முனைவு எக்கோசிஸ்டமை வந்து வளர்ப்பாங்க. அடுத்தது அடல் இன்னோவேஷன் மிஷன் பார்த்தோம் 2016. அதாவது இன்னோவேஷன் மற்றும் என்டர்பிரனர்ஸை வந்து ஊக்குவிப்பாங்க. ஒரு சில திட்டங்கள் வந்து கண்டினியூ ஆகும், அதை வந்து நீங்கள் ரிவிஷனுக்காக எடுத்துக்கோங்க. அடல் இன்னோவேஷன் மிஷன் அது மாதிரி தீக்ஷா அதெல்லாம் 2016 இன்னோவேஷன் மிஷன் இது வந்து இளைஞர்களுடைய இன்குபேஷன் மற்றும் என்டர்பிரினர்ஷிப்புடைய எக்கோசிஸ்டமை வளர்க்குறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. தீக்ஷா பார்த்தோம் 2017. டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்கு, அதுக்கப்புறம் QR லிங்க்டு லேர்னிங் கண்டென்ட்டு, டீச்சர் ரிசோர்ஸ் இதெல்லாமே கொடுப்பாங்க இந்த தீக்ஷா போர்ட்டலில். அதுக்கப்புறம் சுயம் இந்த சுயம் ஆன்லைன் கோர்ஸ் தான் இந்த சுயம் 2017 மாணவர்கள் மற்றும் லைஃப் லாங் லேர்னர்ஸ்க்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. உயர்கல்வி மற்றும் ஸ்கில் லேர்னிங்கை ஆன்லைன் முறையில் அணுக உதவி செய்யும். இந்த சுயம் பிரபான்றது வந்து எஜுகேஷ்னல் DTH சேனல்ஸ் மூலமாக மாணவர்களுக்கு தொலைக்காட்சி மூலமாக கல்வி வழங்குறது தான் இந்த சுயம் பிரபா. குறிப்பாக இன்டர்நெட் ஆக்சஸ் குறைவான மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த சுயம் பிரபா. PME வித்யா 2020 கொண்டு வந்திருப்பாங்க. டிஜிட்டல் மற்றும் ஆன்லைன் டிவி பேஸ்ட் எஜுகேஷன். கோவிட்-19 காலத்தில் கல்வி தொடர்ச்சியை உறுதி செய்கிறதுக்காக இந்த PME வித்யா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தீக்ஷா சுயம் பிரபா போன்ற டிஜிட்டல் எஜுகேஷன் ரிசோர்ஸை வந்து ஒருங்கிணைக்குது. அடுத்தது இளைஞர்களுக்கான நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் 2015 கொண்டு வந்திருப்பாங்க. இளைஞர்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரி ரெடி ஒர்க் ஃபோர்ஸை வந்து உருவாக்குறது, வேலைவாய்ப்பு திறனை வந்து அதிகரிக்கிறது தான் இந்த நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷனுடைய முக்கியமான கருதுகோள். ஜான் சிக்ஷன் சன்ஸ்தன் அப்படின்னா இதனுடைய பழைய பெயர் தான் வந்து ஸ்கில் இந்தியா. இது வந்து பழைய திட்டம். இதுக்கப்புறம் வந்து இதை வந்து இந்த JSSஐ வந்து ஸ்கில் இந்தியா மிஷன் கீழே கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள், இளைஞர்கள், கிராமப்புற மக்கள், அப்புறம் உள்ளூர் வேலைவாய்ப்புக்கு ஏற்ற வெக்கேஷ்னல் ஸ்கில்ஸை வந்து வழங்குவாங்க. எது இந்த ஜன் சிக்ஷன் சன்ஸ்தன். அடுத்தது நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ப்ரொமோஷன் ஸ்கீம் NAPS எந்த வருஷம் 2016. இளைஞர்கள் இண்டஸ்ட்ரியில் அந்த அப்ரெண்டிஸ் வாய்ப்பை வந்து அதிகரிக்கிறது, ப்ராக்டிக்கல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி இதெல்லாம் கொண்டு வரது தான். அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 2015 இளைஞர்களுக்கு ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, வேலைவாய்ப்புக்கு தேவையான தொழில் திறன்களை வளர்ப்பாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து 2016 கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம், இளம் என்டர்பிரினர்ஸ், இனோவேஷன், என்டர்பிரினர்ஷிப் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் இது எல்லாமே வந்து இந்த திட்டத்தில் வந்து இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தில் தருவாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 2016. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.